ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு போலந்து தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, போலந்து மாதிரி ரிஜெக்ட் அதிகமாக இல்லாமல் வேறு எந்தெந்த செகண்ட் கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக இது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. இதில் தான் நம்ம ஆளுங்க கோட்டை விடுறதே. அதாவது அந்த சூஸ் பண்ணுறது. நீங்க வேலைக்கு போகணும், சம்பாரிக்கணும், லைஃப்ல செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே கரெக்ட்டு. அதே மாதிரி யூரோப்ப சூஸ் பண்றதும் கரெக்ட்டு. கண்ட்ரியும், ஜாப் பொசிஷன்லயும் தான் நம்ம ஆளுங்க தப்பு பண்ணிடுறீங்க. அது என்ன டீட்டெயில்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். எல்லாரும் போலந்து அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அது உங்களுடைய சின்ன வயசு கனவு. அந்த கண்ட்ரில இது இருக்கு. இந்த மாரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால நான் போலந்துக்கு ட்ரை பண்றேன். அது என்னோட ட்ரீமு அப்படின்னு உங்கள ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஏன் இன்க்ளூடிங் நானே சொல்ல முடியாது. ஏன்னா ஏஜென்ட் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போலந்துக்கு தான் அட்வைஸ்மென்ட் போட்டான். அதுல என்னென்ன கண்ட்ரி இருக்கு. இதுல தான் ஓவர் ரிஜெக்ட் ஆவுது. ரிஜெக்ட் ஆகாத கண்ட்ரி என்ன இருக்கு அப்படிங்கிறது, நான் இருக்கும்போது, நான் வரும்போது கூட எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா யூரோப்புக்கு ஒர்க் பெர்மிட்லயே போலாம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. இந்தியாவிலிருந்து வேலைக்கு ஆள் எடுப்பாங்கங்கிறதே எனக்கு தெரியாது. நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்காத வரைக்குமே. அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். ஏன் இந்த மாரி நாலேட்ஜ் இருக்க மாட்டேங்குது? படிச்சிருக்கவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, இந்த மாரி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது இந்த மாரி வந்தா கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் ஏன் போய் சேர மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம ஆளுங்க என்ன சொல்றது? எல்லாருமே இப்ப பார்த்தீங்கன்னா, போலந்துக்குன்னு தனித்தனியா வீடியோ போடுறாங்களே தவிர, காமனா இந்தந்த கண்ட்ரி ட்ரை பண்ணுங்க. இத காட்டிலும் இது கொஞ்சம் பெட்டரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் இருக்கும்போது எனக்கு சொல்லல. இப்ப நான் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டேனோ, என்னென்ன நல்லதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து பார்க்குறீங்கனாலே எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலந்துல அதிகபட்சமா லட்சக்கணக்குல ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டோம். கம்மியான ஒர்க் பெர்மிட் கிடைக்குது. மத்த கண்ட்ரிய காட்டிலும் ஒர்க் பெர்மிட் ஈஸியா வாங்கிரலாம் அப்படிங்கிறதுனால தான் போலந்த சூஸ் பண்ணி, அதிகமா ரிஜெக்ட் ஆகுறதும் காரணமும் அதனால தான். லட்சக்கணக்குல அப்ளிகேஷன் வர்றதுனால தான், நம்ம அந்த கம்பெனி டீட்டெயிலும் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம அதே ஃபீல்டுல இருக்கீங்களான்னு செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஜாப் பொசிஷனும் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப கரெக்ட்டா ஒரு 10 வேலை இருக்கு. அதுல 15 பேர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, 10 பேருக்கு விசா வரும். பேலன்ஸ் இருக்க 5 பேருக்கு விசா வராது. அப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, விசா ரேஷியோ வந்து அதிகமா குடுத்துருப்பாங்க. ரிஜெக்ட் ரேட் வந்து கம்மியாகும். எப்போ அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து கம்மியா அப்ளை பண்ணியிருந்தா மட்டும் தான். இப்ப நீங்க அதிகபட்சமா நெறைய பேர் அப்ளை பண்றதுனால தான் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ரேஷியோ அதிகமாகுது. விசாவும் குடுக்குறாங்க தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, குடுக்காம போறது தான் அதிகம். குடுக்கிறத காட்டிலும். அதனால தான் போலந்து இருக்கிறதிலேயே ரிஜெக்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஏஜெண்டுகள் பண்ற வேலைகள் மட்டும் தான். அவங்க ஈஸியா வாங்கிரலாம். காசு கம்மி அப்படிங்கிறதுனால தான் உங்கள அதுல கொண்டோய் தள்ள பார்க்குறாங்க. முடிந்த அளவுக்கு நீங்க தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு, இனிமேலாவது அப்ளை பண்ண போறவங்க செங்கன்ல, யூரோப்ல வரப்போறீங்க அப்படின்னா, போலண்ட தவிர்த்துருங்க இனிமே. அது எப்போ நார்மல் கேட்டகரிக்கு வருதோ, இந்த ரிஜெக்ட் ரேட்லாம் குறையுதோ, அப்ளை பண்றவங்க குறையிறாங்களோ, அந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா, விசா ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்குன்னா, அது அந்த டைம்லயே போயிட்டு நீங்க அப்ளை பண்றதோ, நீங்க போய் சப்மிட் பண்றதோ, இந்த வேலைகள பார்க்காதீங்க. கொஞ்சம் கேப் விடுறது நல்லது. ஓ ஓவர் ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, நீங்க நல்ல கேட்டகரியா, நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும், அவன் அந்த டைம்ல ஒரு 10 ஃபைல ரிஜெக்ட் பண்ணிட்டே வர்றான் ஃபேக் டாக்குமெண்ட். உங்க டாக்குமெண்ட் நல்லா இருக்குன்னா, உங்களுதையும் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளோட நோக்கமே அதுதான். ஒரு இதுல ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அந்த நேரத்துல பண்ண வேண்டாம். கொஞ்சம் இல்லன்னா அந்த கண்ட்ரியவே நீங்க சூஸ் பண்றத விட்டுருங்க. நெறைய பேருக்கு இப்ப யூரோப்பு, செங்கன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸே தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இங்க யூரோப் கண்ட்ரீஸ் நெறையா இருக்குது. அதுல நம்ம செங்கன் கண்ட்ரீஸ்னா கொஞ்சம் வளர்ந்த நாடுகள், சேலரி கூட. யூரோப்ப காட்டிலும் இதுல வந்து பெனிஃபிட்ஸ்லாம் அதிகம். அந்த டிஆர்சி கார்டு, அந்த டிபெண்டன்ட் விசாவுல கூட்டிட்டு வர்றது, அந்த 26 நாடுகளுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம். யூரோப்ல நீ அந்த ரோமானியா, செர்பியா அந்த மாரி கண்ட்ரீஸ் எல்லாம் வெறும் யூரோப் தான். நீங்க அங்க இருந்துட்டு செங்கனுக்குள்ள வந்துரலாம். அந்த கார்ட வாங்கிட்டு இங்க வந்துரலாம். அந்த அர்மேனியாவுலலாம் நெறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் வெறும் யூரோப் கண்ட்ரீஸ் மட்டும் தான். அங்க இருந்து இங்க வரவே முடியாது. நீங்க செங்கனுக்குள்ள என்ட்ரி ஆவணும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு செங்கன் விசா, அதாவது விசிட் விசாவோ, பிசினஸ் விசாவோ, இல்லன்னா ஒர்க் விசாவோ கண்டிப்பா தேவை. அப்படி நீங்க உள்ள வர்றீங்கன்னா, அது இல்லீகலு. நீங்க வரவே முடியாது யூரோப்புக்குள்ள இருந்து. இன்கேஸ் நீங்க செங்கனுக்குள்ள இருக்கீங்கன்னா மட்டும் தான் இந்த 26 நாடுக்குள்ள நீங்க ஃப்ரீடமா சுத்த முடியும். நீங்க உள்ள வர்றது தான் கஷ்டம் செங்கனுக்குள்ள. உள்ள நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு ஃப்ரீடமான கண்ட்ரி. எல்லாமே ரோட்வே தான். ரொம்பலாம் எங்க எந்த கண்ட்ரிலயும் பார்டர் கிராசிங்கு, செக்கிங்கு அதெல்லாம் இருக்காது. பஸ்ல ஏறிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பாஸ்போர்ட்ட காமிச்சுட்டு டிக்கெட்ட போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கிற கண்ட்ரி தான் செங்கன். மேக்ஸிமம் செங்கன் ட்ரை பண்றதே நம்ம அதனால தான். நீங்க அந்த செங்கன் சூஸ் பண்றதும் ஓகே தான். இப்போ மேக்ஸிமம் கேட்கிற ஆளுக எல்லாருக்குமே அந்த செங்கன் கண்ட்ரீஸ்லாம் என்னன்னு தெரியுது. அதுல இந்த போலந்து மட்டும் தான் இருக்கா?
செங்கன்ல 26 கண்ட்ரி இருக்குன்னா, 26 கண்ட்ரிலயுமே ஒர்க் பெர்மிட் ரிலீஸ் பண்ணிற மாட்டான். அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நல்லா தயவு செய்து. நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி இங்கெல்லாம் ஒர்க் பெர்மிட் குடுக்குறான். ஸ்பெயின், பிரான்ஸு அங்கெல்லாம் ஒர்க் பெர்மிட் குடுத்து ஆள எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அது ஒரு ஃபேக் நெறையா நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாரி கண்ட்ரீஸ்லலாம் ஒர்க் பெர்மிட்லாம் போட்டு எடுத்து, அதாவது இந்த மாரி ஒரு சப் ஏஜென்ட்டோ, ஒரு ஏஜென்ட்டோ டைரக்ட்டாலாம் பண்ண முடியாது. அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு. இப்ப நம்ம தமிழ் ஆளு போய் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆளு தேவை அப்படின்னா, கவர்ன்மென்ட்ல அப்ரூவல் வாங்கி ஒரு 4 பேர் வேணும்னா, அந்த 4 பேர தான் ஹையர் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். அதாவது எல்லாருமே வேலைக்கு எடுத்துற மாட்டாங்க. இப்ப அங்க டச்ல இருக்கிறவங்க, இங்க செங்கன் கண்ட்ரீஸ்லேருந்து மத்த சின்ன கண்ட்ரீஸ்லேருந்துலாம் போயிட்டு அங்க வேலை பார்க்குறாங்க. இந்தியாவுலேருந்து உங்கள டைரக்ட்டா இந்த கண்ட்ரிக்கு டைரக்ட்டா ஹையர் பண்ணணும். ஹையர் பண்றாங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னாலே, அதுவும் பொய் தான். 7, 8 மாசம் அவங்க காச வாங்கிட்டு ரொட்டேஷன்ல விட்டுட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், அந்த ஃபின்லாந்து, ஸ்வீடனு இந்த மாரி கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் பெர்மிட்டே வர முடியாது. ஆன் சைட்லேருந்து வர்றவங்க தான் அதிக பேரு. ஐடி ப்ரொஃபஷனல்ல சென்னையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு இங்க ஆன் சைட்ல மாத்தி குடுக்குறாங்க. மத்தபடி ஒர்க் பெர்மிட்ல போனவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவு தான். ரொம்ப, ரொம்ப குறைவு. அதுவும் நம்ம இந்தியாவுல யாராவது இருந்தா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவை அப்படின்னா தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி ஏன் அப்படின்னா, அங்கலாம் சட்ட கட்டுப்பாடுகள் அதிகம். நம்ம இந்தியாவுலேருந்து எடுக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் ப்ராசஸே போகும். அந்த மாரி டைம்ல தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த செங்கன்னுக்குள்ள ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா, டிஆர்சி கார்டு வச்சிருந்தீங்கன்னா போதும். நாங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க வந்துரலாம் அப்படின்னு, உள்ள இருக்கவங்கள ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. இந்தியாவுலேருந்து ஹையர் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த டீட்டெயில ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மத்த இந்த கண்ட்ரி நான் சொன்ன கண்ட்ரிலலாம் ஒர்க் பெர்மிட் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏமாந்துராதீங்க. சரி, இப்ப செங்கன்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு ஒர்க் பெர்மிட் குடுக்குறாங்க? அதுல எது விசா ரேஷியோ நல்லா இருக்கு? போலந்து மட்டும் தான் ரிஜெக்ட் ரேஸ் அதிகமா இருக்கு. மத்த எல்லா கண்ட்ரியுமே விசா நல்ல ரேஷியோ இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப உங்களுக்கு ஒரு லித்துனியா எடுத்துக்கோங்க. லித்துனியா நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல விசா அதிகமா உழுவுற கண்ட்ரி. உண்மையிலே ஒரு 28 ஏஜுக்கு மேல, 30 ஏஜுக்கு மேல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல வெல்டரு, ஃபிட்டரு, அந்த கொத்தனாரு, பெயிண்டரு அந்த கேட்டகரில உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட ட்ரை பண்ணுங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தாலே அங்கலாம் நல்ல விசா குடுத்தான். ஒரு 1 இயர் பிஃபோர். அந்த டைம்லலாம் எனக்கு இந்த மாரி வீடியோ போட்டு நம்ம ஆளுங்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நினைக்கல. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க ஏமாந்துட்டு திரும்பவும் போலந்து, போலந்து நீங்க இந்த போலந்து வராதீங்கன்னு சொல்லி ஒரு 5, 6 வருஷமாவே வீடியோலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் கரண்ட்லயும் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து விழுகுறீங்களே அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மன சங்கட்டமா இருக்கு. லித்துனியா, டிப்ளமோ, எலக்ட்ரிக்கலு, டிப்ளமோ கோர்ஸ்ல உள்ள அதாவது என்ன சொல்றதுன்னா, நீங்க நார்மலா பாலிடெக்னிக் அந்த டிப்ளமோ எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்கில்டுலயே டிப்ளமோ 1 இயர் கோர்ஸ்லாம் நெறையா இருக்கு. 6 மந்த் கோர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா, விசா நல்லா அங்க குடுக்குறாங்க. ஒரிஜினலா இருக்கணும். நீங்க இந்த போலந்து மாரி ஃபேக்க வச்சுட்டு வரணும் அப்படின்னு இருக்காதீங்க. லித்துனியா நல்ல விசா ரேஷியோ. போலந்த காட்டிலும் மத்த எல்லா கண்ட்ரியுமே சேலரிலயும் சரி, இருக்கிற லைஃப்பும் சரி, அங்க உங்களுக்கு நல்ல செட் ஆயிரும். லித்துனியா. அடுத்து ஹங்கேரி. ஹங்கேரியும் சூப்பர் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியிலவே விசா ரேஷியோ ரொம்ப குறைவு தான். அதுலயும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இந்த கேட்டகரி. அது எங்க வேர் ஹவுஸ் அந்த டீட்டெயில்லாம் எடுக்குறாங்க. ஆனா, அங்க விசா ரேஷியோ அதெல்லாம் அதிகமா ரிஜெக்ட் ஆகுறதில்ல. நீங்க நான் படிச்சிருக்கேன், நான் வேர் ஹவுஸ்ல போய் அப்ளை பண்றேன் அப்படின்னு மாத்தி போய் அப்ளை பண்ணிறாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வேர் ஹவுஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, தாராளமா அந்த கண்ட்ரிக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அங்கலாம் உங்களுக்கு விசா ரிஜெக்ட் அதிகமா பண்றதில்ல. ஹங்கேரி. அடுத்து குரோஷியா. குரோஷியா வந்து 2023 இந்த வருஷம் ஜனவரி 1ல இருந்தே அது செங்கனா மாறிருச்சு. அதுவே பாதி பேருக்கு தெரியல. எல்லாரும் போய் திரும்ப இந்த போலந்து அதிகமா ரிஜெக்ட் ஆனோனே ஏஜெண்ட் அடுத்து ஃபாலோ பண்ற கண்ட்ரி குரோஷியா. ரொம்ப வருஷம்லாம் இல்ல. இந்த இயர் எண்டுக்குள்ள குரோஷியாவுலயும் விசா ரிஜெக்ட் விழுக போகுது. எல்லாம் யாரு காரணம்னா, இந்த ஏஜெண்டுகள் தான் காரணம். நெறைய பேர் லட்சக்கணக்குல அப்ளிகேஷன போட்டு, அந்த போலந்துன்ற ஒரு கண்ட்ரியவே குளோஸ் பண்ணி விட்டான். இந்தியாவுலேருந்து யாருக்குமே விசா குடுக்கக்கூடாது அதிகமா அப்படின்ற முடிவு பண்ணிட்டான். இப்ப அடுத்து குரோஷியாவுல செங்கன் ஆனதுலேருந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்குது. ஏன்னா, அந்த வளர்ந்த நாடுகள் சொன்னேன்ல, அந்த ஜெர்மனி, நெதர்லாந்து அதெல்லாம் அந்த குரோஷியாவுல இருந்தெல்லாம் போயிட்டு அங்க வேலைக்கு போயிருவாங்க. இங்க ஆள் பற்றாக்குறை இருக்கும். அப்பதான் நம்ம ஆளுங்கள எடுப்பாங்க. இப்ப இந்த செங்கன் ஆனதுனால ஓவர் அப்ளிகேஷன் எல்லாம் இந்த ஏஜெண்டுகள் தான். நம்ம ஆளுகளா போய் தெரிஞ்சு இந்த கண்ட்ரில ரிஜெக்ட் ஆகாது. நல்ல கண்ட்ரி அப்படின்னு போய் சூஸ் பண்றதில்ல. என்கிட்ட பேசினவரே குரோஷியாலாம் நல்ல நாடு இல்ல அப்படிங்கிறாரு. போலந்து நல்ல நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? செங்கன்ல எந்த கண்ட்ரிக்கு வந்தாலும் நீங்க செட்டில் ஆயிரலாம். குறைஞ்சபட்சம் ரூ. 50,000 நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம். குறைஞ்சபட்சம். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்து ஸ்லோவேக்கியான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. ஸ்லோவேனியா இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்கு. செக் ரிப்பப்ளிக் இருக்கு. செக் ரிப்பப்ளிக்லாம் லாங் டெர்ம் ஒர்க் பெர்மிட்ட வாங்கி வச்சுட்டு நெறைய பேர் சுத்திக்கிட்டு தர்றான். 5, 6 வருஷமா லாங் டெர்மு. இப்ப போலந்து எப்படியோ அதே பீக்லயே செக் ரிப்பப்ளிக் இருந்தது. அந்த அப்பாயின்ட்மென்ட்டே குளோஸ் பண்ணியே விட்டான். இப்ப அந்த ஒர்க் பெர்மிட் மட்டும் வாங்கி வச்சுட்டு நெறைய பேர் சுத்திட்டு திரிறான். செக் ரிப்பப்ளிக் சீசனல் மட்டும் தான் இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கு அப்பாயின்ட்மென்ட். அப்ளை பண்றவங்க செக் ரிப்பப்ளிக்ல சீசனல் மட்டும் பண்ணுங்க. லாங் டெர்ம் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி ஒர்க் பெர்மிட்ட வாங்கி வச்சுட்டு சப்மிட் பண்ண முடியாது.
ஸ்லோவேக்கியாலாம் அப்பாயின்ட்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம். நீங்க ஒரு கண்ட்ரிய நான் இப்ப இத்தன கண்ட்ரி சொன்னேன்ல, ஒரு கண்ட்ரிய ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஜாப் ஸ்கில்டுல நல்ல கேட்டகரி இருக்கோ, அத செலக்ட் பண்ணிட்டு, அந்த கண்ட்ரிய எடுத்து ஃபுல்லா டீட்டெயில் ஆராயுங்க. அந்த விசா ரேஷியோ எப்படி இருக்கு? அந்த கண்ட்ரில அப்பாயின்ட்மெண்ட் யாரு போட்டு குடுப்பா? எவ்வளோ பேமெண்ட்ல இருக்கு? அது இப்போதைக்கு அவைலபிள்ல இருக்கா? அதுக்கு சப்போர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே போலந்து மாதிரியே தான். கொஞ்சம் லிபரலா இருக்கும். அதோட வெப்சைட்லயே போயிட்டு சப்போர்ட் டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு செக்லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போதைக்கு அது அந்த கண்ட்ரி ஓப்பன்ல இருக்குன்னா, தாராளமா அப்ளை பண்ணுங்க. அந்த கண்ட்ரில அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல விசா ரேஷியோ இப்ப இருக்கு. கம்பேர் டூ போலந்த காட்டிலும் இந்த மாரி நல்ல கண்ட்ரி, நல்ல ஜாப் கிடைக்கும்போது, ஏன் வந்து எல்லாருமே போலந்துல வந்து விழுகுறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிலாம் விசா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படின்னு மேலோட்டமா சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கு அப்படின்னா, தயவுசெய்து நம்ம கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கோம். அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கிடைச்ச நேரத்தில தான் நான் கண்டிப்பா பேச முடியும். நெறைய பேர் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் பல வீடியோக்கள் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும். நன்றி.